டு இனியம் பயணம் செய்வோம். இப்ப நம்ம இனிய பயணத்துல அடுத்ததா நம்ம பார்க்க போறது நெயில் தீவு, நெயில் ஐலண்ட்ஸ். இதுவும் ஸ்பாட்ல இருக்கு, பக்கத்துலயே இருக்குது, 40 கிலோமீட்டர்ல இருந்து இருக்கு. ஸோ 40 கிலோமீட்டர் தொலைவுல இந்த நம்ம தீவுக்கு போனோம்னா இந்த நெயில் ஐலண்ட்ஸ்க்கு போகலாம். இதுக்கு நெயில் ஐலண்ட்ஸ்ன்னு எப்படி பேர் வந்தது? அது என்ன பேர்? இது வெள்ளக்காரன் பேர் தானே? ஆமா, இவன் வெள்ளக்கார சிப்பாய் அங்க இருக்கும்போது 1857ஆம் ஆண்டு இந்த பேரு அவர் பேரு ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நெயில். ஸோ இவர் 7-8 போர்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்து அந்த போர்கள் எல்லாம் இவரே நடத்தியிருக்காரு. ஸோ அதுக்கு இவருக்கு பொறுப்பாளியா இருந்திருக்காரு அந்த போர்களுக்கெல்லாம். ஸோ அதனால இவரை மெச்சி இந்த தீவுக்கு நெயில் ஐலண்ட்ஸ் அப்படின்னு அவருடைய பேரை வச்சிருக்காங்க. ஸோ 1857ஆம் ஆண்டுல இருந்து இந்த தீவுக்கு பேர் நெயில் ஐலண்ட்ஸ் தான். ஸோ இந்த தீவு நம்ம போய் பார்த்து அங்கேயும் நம்ம என்ஜாய் பண்ண போறோம். இந்த தீவுடைய ஸ்பெஷாலிட்டியுமே நம்ம மீன்கள் எல்லாம் கலர் கலர் மீன், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி சீ ஷோ. எல்லா தீவுகளும் இந்த கடல்ல இருக்கிறதுனால அதே மாதிரி கடல்ல சீ ஷோ பார்க்கலாம் நம்ம. இதோட இல்ல, குகைகளும் இருக்கு நிறைய. இங்க வவ்வால் குகை, அது ஆதிவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னு அந்த குகைகள்லாம் அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த குகைகளுள்ள போய் பார்த்து நீங்க அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி செய்யலாம். சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. தீவுகள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஃபாரினர்ஸ் ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனிமை தான் ரொம்ப தேவையா இருக்கு. அதனால ரொம்ப ஃபாரினர்ஸ் வராங்க. நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மணிக்கு பற்றி முதல்ல 25 வருஷம் முன்னாடியே சிவாஜி கணேசன் படத்துல வந்திருக்காங்க. மாலை பாருங்கள் मुंबई 3 पर्सन. सिटी का क्लीनिंग अच्छा है, व्यू अच्छा है, लोग अच्छा है, सर्विस अच्छा करता है, लोग रिस्पेक्ट देता है कस्टमर को. Port Blair weather is very awesome weather. The people is very good and they are very fantastic. We are enjoying here and Kalpataru beach is very very fantastic. This place is amazing. I don't believe that I'm here. Starting with Yerevan. I want to live here all my life and to see this view every day in the morning. அந்தமான்ல அழகான தீவுகள் பார்த்தோம், ஆதிவாசிகளை பார்த்தோம், அங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லா இடமும் பார்த்தோம். இந்த ராஜீவ் காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ், மகாத்மா காந்தி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் என்ன அழகா இருந்தது பார்த்தோம் இல்லையா? இந்த இடங்களை தான் அந்தமான்ல அந்த சுனாமி டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவை தாக்கின சுனாமி இந்த அந்தமானையும் தாக்கியது. அப்போ 33 அடி உயரம் போய் இந்த அலைகள் எல்லாம் அப்படியே இந்த சுனாமி தீவை ரொம்பவே தாக்கியது. அந்த இடங்கள் எல்லாம் இந்த நம்ம பார்த்த ராஜீவ் காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், மகாத்மா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ரொம்பவே தாக்கியிருக்கு. அப்போ என்ன ஆச்சு, இந்த அந்தமானே கம்ப்ளீட்டா கடலுக்குள்ள போய் பாதி இடங்கள் கடலுக்குள்ள மூடி போயிடுச்சு. அதோட இல்லாம 2000 பேர்களுக்கு மேல இறந்து போனாங்க. 4000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டன, பெற்றோர்கள் இல்லாம. 40,000 பேர்கள் வீடுகள் இல்லாம வீடுகள்லாம் அழைச்சி போச்சு. நம்ம இனிய பயணம் செய்வோம் நிகழ்ச்சியில அந்தமான் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? எங்களுக்கு கடிதங்கள், இமெயில் எல்லாம் எழுதுங்க.
இப்ப அடுத்த வாரம் do not miss it, ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போறோம். தரங்கம்பாடி அப்படிங்கிற தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அது காந்திஜி வந்து அங்க அவ்வளோ பிடித்தமான இடமா 1 மாசம் அங்க தங்கி இருந்திருக்காரு. ஸோ அப்பனா எவ்வளவு அழகான ஒரு இடம் பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஃபேமஸான கோட்டைகள், அப்புறம் கோவில்கள் எல்லாம் பார்க்க போறோம். த்ரில்லிங்கான இடங்கள்லாம் பார்க்க போறோம். இதே மாதிரி சுனாமி தாக்கல் மாதிரி அங்கேயுமே நிறைய இடங்கள் காணாம போயிருக்கு. ஸோ அந்த இடங்களையும் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நம்ம லக்கி வினர் யாருன்னு பார்க்கலாமா? இந்த வார லக்கி வினர் இமெயில் எழுதினவங்களுக்கு. ஸோ அதுல வந்து லக்ஷ்மி நாராயணன், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி, சென்னை. அவங்களுக்கு நம்ம அபிராமிக்கு கார்த்திக்கு அனுப்பி வைக்கிறோம், வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் மறந்துடாம எல்லாரும் பாருங்க, பார்த்து எங்களுக்கு இமெயிலோ கடிதங்கள் இல்லாட்டி மெசேஜஸ் அனுப்புங்க. ஸோ அன்டில் தென் பை சொன்னாங்க. உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி அபிராமி மெகாமால், 152 புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, சென்னை 10. சிறந்த விமர்சனங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன.